துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவு, பயனுள்ள பதிவு தாங்க பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் ஒரே விஷயத்தில் தீர்க்கக்கூடிய விஷயம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்குமே 7.5 சனி முடிஞ்சிடுச்சா, அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பமே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்தில் சந்திரன் இருந்ததால் சந்திராஷ்டமம் சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டமத்தில் சில நேயர்கள் பயப்படுவாங்க அப்படின்னு அஷ்டமத்திலேயே போய் குரு உட்காந்துருக்காரு. அஷ்டமத்தில் போய் குரு உட்காராரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு மன இறுக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்பேற்பட்ட மன இறுக்கத்தில் இருந்து வெளிவரதுக்கு பல பரிகாரங்கள், பல ஹோமங்கள், பல விஷயங்கள் இருந்தாலுமே கூட அந்த காலத்தில் ஆழ்வார்களாக இருந்தாலும் முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் இது மாதிரி இருந்தவங்க எல்லாருமே அவங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசி அப்படின்னா சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி நட்சத்திரமும் விசாகம் 1-2-3 பாதங்களை கொண்டது தான். அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான். உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூட இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். கால புருஷ்வ தத்துவத்தின்படி 7வது ராசிங்க. இந்த 7வது அப்படிங்கிறத தாண்டி இந்த ராசியில் என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத எண்ணமுடைய ஒரு ராசி அப்படின்னே நம்ம சொல்லலாம். பல பிரச்சனைகளை அதிகமாகவே சந்திக்கக்கூடிய ராசி. அந்த பிரச்சனைகளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் போதுமே அந்த பிரச்சனைகள் கூடவே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு ராசி. பிரச்சனை இருக்குது, சரி இருக்கட்டும். ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை, அது முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை, இப்படியே போயிட்டு இருக்கு. உங்கள் காலகட்டம் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட பிரச்சனை இல்லாமல் நிம்மதி, அடுத்த நாள் பற்றி ஒரு பயம் சிந்தனை இல்லாமல் ரிலாக்ஸாக நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. என் உண்டு, என் வேலை உண்டு இருக்கிறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த துலாம்க்கும் ரிஷபத்துக்கும் ஆகாதுங்க, துலாம்க்கும் மீனத்துக்கும் ஆகாதுங்க. ஏன்னா இந்த 2 ராசிகளோடு நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கோங்க. 3வது ஒரு முக்கியமான விஷயம், துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்தில் குரு இருந்தாலுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அஷ்டம சனி விலகிடுச்சு. ஸோ உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், மன சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது தாங்க வாழ்க்கை. ஏற்றம் இல்லாமல் இறக்கம் மட்டுமே இருக்கிறது தான் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை. 2 படி மேலே ஏறினா ஒரு படி இறங்குறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. யாரை பெருசாக நம்புகிறாங்களோ அவங்க எல்லாமே ஏமாத்திடுறாங்க. நம்பிக்கை, அவமானம், பொருளாதார ஏமாற்றம். ஒரு தொழில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க கூட சந்தோஷமாக. தப்பு பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. நல்லது பண்ணுற நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதும். துலாம் ராசிக்கு இந்த ராசியே வேணாம், கடவுள் நம்பிக்கையே வேணாம், எனக்கு சுத்தமாக குறைஞ்சிருச்சு, நான் உண்மையாக உழைச்சி ஏமாந்து தான் போனேனே தவிர எனக்கு ஒரு நல்லவன் தான் ஆகவே நான் இல்லை, நான் எதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே உங்களுக்கு வந்திருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு படுற பாடு பார்த்திங்கன்னா சொல்லி முயலவே முடியாதுங்க. யாருடைய மனமும் புண்படுத்தாத நீங்கள் பலரால் மனது புண்பட்டு காயப்பட்டு உங்கள் மனசில் வேதனைகள் அதிகமாக உருவாகி ஒரு கட்டத்தில் நம்பிக்கையும் இழந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு பக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு சில பெரிய ஏமாற்றங்கள், பெரிய துரோகங்கள், மறைமுக பிரச்சனைகள் அதிகமாகவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத பொருளாதார சுமை அப்படிங்கிறது உங்கள் தலையில் இறங்கி இருக்குங்க. கோர்ட்டு கேஸு இந்த அளவுக்கு பிரச்சனையும் போகுது.
தாய் தந்தையர் கணவர் உடலில் இருந்து ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, மனைவியோட ஹெல்த்தில் ஏன் இவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற கேள்வி அதிகமாகவே இருக்குது. ஒரு சிறந்த நபர், நம்பிக்கையான நபர், நம்ம யார் நம்பி வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க நம்மளை ஏமாத்திடுறாங்க. சிறுக சிறுக சேர்த்து வச்ச மானம் மரியாதை குறைஞ்சி போகுது. உங்களுடைய கணக்கு இல்லாத பொருளாதாரம், பரம்பரை தொழில் ஏமாற்றம் கொடுக்குது பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நீங்கள் இந்த பதிவை கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் நிறைய டைம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஆனால் ஒரு முழுமையான விஷயங்கள், திருப்தியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த பதிவை பார்த்ததும் நான் சொல்கிறபடி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழும். முருகப்பெருமானின் நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்கள் விசாகம்தான் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். அதில் தான் அவர் அவதரிச்சாரு. வைகாசி விசாகம்னா சும்மாவா, அவ்வளோ பவர் முருகப்பெருமான். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருத்தணி முருகன் கோவில் அறுபடை வீட்டில் ஒன்று. திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள், பலவிதமான சந்தோஷங்கள், பலவிதமான நிம்மதியான விஷயங்கள் ஏற்படுங்க. மெயினாக 2 விஷயம், உங்களுடைய குடும்பஸ்தானம் வலுப்பெறும். உங்களுடைய பொருளாதாரம், ஆயுள் ஸ்தானம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. அதுக்குமே வழி இருக்குது. எப்போ போகணும், எப்படி போகணும், முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் கோவில் எங்கே இருக்குது, என்ன மேப் ரூட்டு அப்படின்னு நான் சொல்லணும்னு கிடையாது. கண்ணு மூடி ஒரு நிமிஷம் யோசித்தாலே திருத்தணி எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கே ஒரு பதில் தெரிஞ்சிடும். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அறுபடை வீட்டில் ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 7வது ராசி, அதாவது சப்தமஸ்தானத்தில் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சப்தமி அன்னைக்கு மட்டுமே துலாம் ராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது குறையும், நன்மைகள் நடக்கும். அது வளர்பிறை சப்தமியாக இருந்தால் 60-70% பார்த்திங்கன்னா லாபம். தேய்பிறை சப்தமியாக இருந்தால் 100% லாபம். ஏன் தேய்பிறை சப்தமி சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வளர்பிறை சந்திரன் இல்லை, தேய்பிறை சந்திரனால் இருக்கீங்க. வரக்கூடிய சப்தமி அன்று இரவு நேரத்தில் சாயந்தரம் ஒரு 5-7-8 மணிக்குள்ளே சப்தமி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு முருகனை வழிபடுறீங்க. முருகனை தரிசித்துட்டு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பெரிய விமோச்சனம், அவ்வளோ பெரிய விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும். நீங்கள் போயிட்டு உங்களுடைய பாசிட்டிவ், உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் உணர்ந்து இருப்பீங்க இல்லையா? அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முருகனை மனதார நினைங்க. நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வேண்டுறது முக்கியம் இல்லை. இதெல்லாம் முடிச்சிட்டு நான் நல்லபடியாக சந்தோஷமாக உன்னுடைய அருளால் உன்னுடைய பக்தனாக மீண்டும் இந்த இடத்துக்கு நான் அமர்ந்து உன்னை தரிசிக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு மணி அடிக்கும். நீங்கள் நினைச்சது நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முருகன் என்றைக்குமே யாரையுமே கைவிட மாட்டார். நீங்கள் சென்று பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.